ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு அரைச்சி வச்சு செய்ய போகிறோம். அதனால் கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கனுக்கு இப்போ சொல்ல போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 5 பீஸ் முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி செய்யும் போது தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா போதும். இந்த 1/2 கிலோ எடுத்திங்கன்னா இது அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கடாய் வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கடல் பாசி போட்டு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியை, அதை இதில் போட்டுக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின அப்புறமா நான் இன்றைக்கி சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால நம்ம காரம் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டு இறக்கினா நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.